ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது தெய்வீக அன்னையை நமது இதயத்தினுள் நிறுத்தி நமது பிரார்த்தனையை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, நான் எனது ஆத்மாவின் அழகை அனுபவிக்க விரும்புகிறேன். தாயே, எனக்கு பாசாங்குத்தனம் வேண்டாம். எனக்கு அகங்காரம் வேண்டாம். எனக்கு நிபந்தனைகள் வேண்டாம். நான் தூய ஆத்மாவாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ பெயரோ புத்தியோ அல்ல. நான் தூய ஆத்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் தியானத்தின் ஆழத்தை அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது கவனத்தை நமது இதயத்திலும் அதே நேரத்தில் சகஸ்ராராவிலும் வைத்து அன்னையின் அனுமதியை அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகள் மூலமாக நம்மால் உணர முடியும். மெதுவாக நமது வலது கையை இடது இதயத்தில் வைப்போம். இதயத்திலிருந்து கை அப்படியே மெதுவா அதே இடத்துல தான் மேலே அது வைக்காம கொஞ்சம் அப்படி தள்ளி பார்ப்போம். அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நம்மளுடைய இதய சக்கரத்தில் வர்றதை நம்ம உணர்வோம். மெதுவாக அந்த கையை அப்படியே கடிகாரம் உள் சுற்றும் திசையில் மெதுவாக அந்த இதய சக்கரத்தை இடது இதய சக்கரத்தை அந்த இடத்துல தொடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் தூரம் அதிலிருந்து வைத்து மெதுவாக சுற்றுவோம். நான் தூய ஆத்மாதான். இப்போ அப்படியே கையை நம்ம சுற்றுறதை நிறுத்திட்டு அப்படியே இடத்துலேருந்து அப்படியே வைத்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நம்மளுடைய இடது பக்க இதயத்திலிருந்து நன்றாக வருவதை நமது வலது கையின் மூலமாக உணர முடியும். மனதிற்குள் மெதுவாக கூறுங்கள், தாயே, நான் ஆத்மாதான். தாயே, நான் ஆத்மாதான்.
பாருங்க, நம்ம நல்லா வந்து அந்த இடத்துல இருந்து குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதை நம்மளுடைய வலது கை மூலமாக உணர முடியுது. அதே நேரத்தில் நம்மளுடைய கவனம் சகஸ்ராராவில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா, சகஸ்ராராவிலும் நன்றாக குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதை உணர முடிகிறது. உங்களால் உணரல முடியலனாலும் பரவாயில்ல, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் உளப்பூர்வமாக பக்தியோட அன்னைக்கிட்ட திரும்ப சொல்லுங்க, தாயே, தங்கள் அருளால் நான் ஆத்மாதான். இப்பொழுது மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு இதே நிலையில் ஒரு சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாயே, பூமி தேவி, எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, இன்றைய காலை பொழுதில் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம். தயவு செய்து நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளையும், தூய்மையற்ற கவனத்தையும், மாயைகளையும், குழப்பங்களையும், உடல் உபாதைகளையும், தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக அப்படியே நமது மூலாதாரம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரம் எப்பொழுதும் சமநிலையில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலை கொண்டதாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருந்து ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். பிரபஞ்சத்தின் அனைத்து செயல்களையும் தாங்கள் உணர்ந்து பிரபஞ்சம் சமநிலையில் இருக்க தாங்களே காரணமாக விளங்குகிறீர்கள். மனிதர்கள் அனைவரும் செய்கின்ற அனைத்து தவறுகளையும் தாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறீர்கள். சகிப்பு தன்மையோடு இருந்து அனைவருக்கும் தேவையான உணவு, உடை, உறைவிடத்திற்கான பொருட்களை தருகிறீர்கள். தங்களின் அந்த நிலைப்பாடு எங்களுள்ளும் இருக்கவும், எங்களின் மூலாதார சக்கரம் தூய்மையாய் எப்பொழுதும் இருக்கவும், நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் உண்மையையும் தர்மத்தையும் உணர்ந்த சகஜ யோகிகளாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத்
श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै நமோ நமக. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எங்களின் ஆசைகளை தூய்மையானதாக வைத்திருக்கவும் எங்களின் கவனத்தை சரியான நிலையில் வைத்திருக்கவும் எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் மாயைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களிடத்தில் எந்த அசுத்தமான கவன குறைபாடும் இல்லாமல் எங்களை காத்தருளுங்கள். எங்களை எங்களின் கடந்த காலத்தின் நினைவுகளும் ஆட்கொள்ளாமல் இருக்க காத்தருளுங்கள். தாயி, ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தூய்மையற்றவைகளை அகற்றிவிட்டு எங்களுள் தூய விருப்பத்தை மட்டும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க விரும்புகிறோம். தாயி, ஸ்ரீ பைரவராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு எங்களுள் நிலையான சமநிலையான சுறுசுறுப்பை தந்தருளுங்கள் அம்மா. எங்களுள் இருக்கின்ற பயத்தை அகற்றிவிட்டு தன்னம்பிக்கையை நிலைநிறுத்துங்கள். பாதுகாப்பு உணர்வை தந்தருளுங்கள். எங்களின் அனைத்து செயல்களிலும் தங்களின் அன்பு ஆசீர்வாதம் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு இணைந்த சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது இடா நாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि
त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं
तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, தயவு செய்து எங்களின் எண்ணங்களையும் செயல்களையும் அனைத்தையும் தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாங்கள்தான் செய்கிறோம் என்கின்ற அகங்காரத்தை எங்களுள் இருந்து அடியோடு அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயி, எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்களை மகிழ்விப்பவையாக மட்டுமே இருக்க வேண்டும். தாயி, ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுள் தங்களின் தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் கவனங்கள் தூய்மைப்படுத்தப்படுவதுடன் நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை எங்களுள் நிலைநிறுத்துகிறீர்கள் அம்மா. ஸ்ரீ ஹனுமராக இருக்கும் தாங்கள் எங்களின் செயல்களுக்கு சரியான பாதையை காட்டுகிறீர்கள். அதன் மூலம் எங்களின் செயல்கள் அனைத்தும் சரியானவைகளாக இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எவ்வித மாயைகளும் இல்லாத நிலையில் எங்களுள் இருக்கின்ற அசுர குணங்களை நாங்கள் அறிந்து கொள்வதுடன் அதை அகற்றுவதற்கு தங்களின் அருளாசியை வேண்டி நாங்கள் நிற்கின்றோம். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனம் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றிருக்கிறோம். தங்களின் அருளால் எங்களின் ஞானம் எங்களுள் மேலோங்கட்டும். எங்களின் கவனம் தங்களிடத்தில் நாங்கள் நிலைநிறுத்தப்படும் பொழுது எப்பொழுதும் நாங்கள் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கும் தெய்வீகத்தின் ஞானத்தை எங்களுள் நாங்கள் உணர்வதற்கும் எங்களுள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அகற்றப்பட்ட நிலையில் இறை தொடர்பிலேயே நாங்கள் எப்பொழுதும் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுள் இரக்கமும் அமைதியும் தங்கள் அருளால் எப்பொழுதும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய இடது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் எங்களின் கவனம் தூய்மைப்படுத்தப்பட்டு தூய்மையான அறிவை பெற்றிருக்கும் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். தாயே, எங்களுள் எங்களின் சுயம் குரு தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்வதற்கும் அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய வலது பவசாகரம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுள் எங்களின் சுயம் குரு தத்துவத்தை தயவு செய்து உணர வைத்திடுங்கள். அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை நாங்கள் கண்டு ரசிக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் எவ்வித குழப்பங்களும் இல்லாத நிலையில் குருவின் செயல்பாடுகளை மட்டுமே நாங்கள் செய்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்மளுடைய நடு பவசாகரம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தூய தர்மத்தின் வழியை காட்டி உங்களின் பாதுகாப்பில் எங்களை வைத்திருங்கள் அம்மா. தாயே, எங்களின் மகா குருவான தங்களை நாங்கள் வணங்கும் பொழுது எங்களுள் எவ்வித பாசாங்குத்தனமும் இல்லாமல் எங்களை காத்தருளுங்கள். தாயே, நாங்கள் எங்களின்
ஆத்மாவை கண்டு ரசிப்பதற்கும் தங்களின் முழுமையான உருவத்தை நாங்கள் தரிசனம் செய்வதற்கும் ஒரு சிஷ்யராக எங்களுக்கு ஆசிர்வதியுங்கள் அம்மா. தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் போதனைகளும் அவர்களின் தத்துவங்களும் அவர்களின் ஆசீர்வாதங்களும் எங்களுள் நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, ஒரு சுயம் குருவின் செயல்பாடானது அவரின் கண்ணியம், அவரின் அன்பு, இரக்கம், கருணை, மன்னித்தல் குணம் அனைத்தும் நிலைத்திருக்கும். அந்த நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது பவசாகரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म श्रीमाताजी निर्मलमा श्रीमाताजी निर्मलमा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म श्रीमाताजी निर्मलमा श्रीमाताजी निर्मलमा तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः।
रस नमो नमः लाओत्से नमो नमः लाओत्से नमो नमः सोक्रातेस नमो नमः सोक्रातेस नमो नमः मोहम्मेद नमो नमः मोहम्मेद नमो नमः गुरु नानक नमो नमः गुरु नानक नमो नमः शिरडी साई बाबा नमो नमः शिरडी साई बाबा नमो नमः आदि गुरु दत्तात्रेय नमो नमः आदि गुरु दत्तात्रेय नमो नमः श्री निर्मला नमो नमः श्री निर्मला नमो नमः श्री निर्मला नमो नमः श्री निर्मला नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். தாய், எங்களின் தேடுதலின் மூலமாக எல்லாவற்ற மனித குணங்களிலிருந்தும் எங்களின் ஆத்மாவை சுத்தப்படுத்தியதற்கும் எங்களின் இதயத்தை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நிரப்பி இருப்பதற்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களின் ஆன்மீக விழிப்புணர்வில் நாங்கள் எங்களை உணர்தலோடு அதன் மூலம் நாங்கள் இறைவனோடு இணைந்த அந்த ஆனந்த நிலையை நாங்கள் உணர்வதற்கும் முழுமையோடு நாங்கள் இணைந்த ஒரு துளியாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எப்பொழுதும் தங்களின் கவனம் எங்கள் மீது இருக்கவும் நாங்கள் எங்களின் கவனத்தை தங்களின் பொற்பாதங்களில் நிலைநிறுத்தி எண்ணங்களற்ற நிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது சகஸ்ராராவிற்கும் சற்று மேலே வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது
இதே தியான நிலையில் 1981 ஸ்ரீ கிருஷ்ண பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்டோம். For attention to two centers, which is very important for Sahajogis. And also, as the situation is, one is of left Vishuddhi and one of heart itself. Just now when I was coming, I knew there were lots of left Vishuddhis everywhere. And in the car also I felt the same thing. I didn't know what to do. Because there were people who were thinking, I wish we had done this or that. And I was just waiting for a chance to break it, you see. And then suddenly I got a chance and I made fun of the whole thing. The combination between left Vishuddhi and joy is quite a lot. Left Vishuddhi is also of two types. One is where people do not feel guilty. Indians will never feel guilty. Seldom you'll find an Indian feeling guilty. Seldom. That's not in their character. I mean, they're adamantly not feeling guilty. Can you believe it? Even if they have done wrong, they'll go on shamelessly. You tell them, then they'll take another course. Then you tell them something, they'll go in another course. But they will never change. They're very adamant, extremely adamant. Only thing is, if somehow or other you manage to break their adamant nature, then they'll come round. Otherwise they go on. The another thing is the Western left Vishuddhi. Whatever you may try, they will get into guilt. You make them laugh, you tickle them, you joke with them, make them feel nice. For small things, they will start feeling guilty. I mean, that's also another adamance. That try to understand that what guilt can we have. Firstly, as Indians are, they never commit mistakes. I mean, if you tell them anything, they said, why do you blame me? I mean, they never take a blame of anything upon themselves. Somehow or other, it is maybe because they have been slaves for 300 years, this kind of a thing they have developed within themselves, that if you take the blame, you are punished. So best thing is never take the blame and never fall into that trap, you see. It's a kind of a egoistical left Vishuddhi, you can say, a type of. But the another one is incurable. Because the first one cures itself. Anybody who is like that, you say, now supposing you say that you should not do this. Then the person will say, all right, I'll do something else. Then I will recede, I will do this, I will go away, I'll do this. But they will never give up their habits. That's one type. Some of you have that kind. Very few, but have. Now, as we are here to improve ourselves and grow more, we have to understand how we do it. Not to find excuses. It's very easy to say. To say, oh, my health is not good, perhaps somebody's, I'm not good for this, I'm a bad person, all sorts of things. It's just finding faults with yourself. For what? The second type of left Vishuddhis are. Just because that's the only way you can escape yourself. I mean, the net results of both the Vishuddhis is that you do not achieve anything. Isn't it? One person can say that, no, I've done nothing wrong. See, I'll go on like this. And that person will keep quiet, reserved, won't say anything, but will be fast there. Will not smile, laugh, see, lose collectivity.
But what is the gain? I mean, you are not going to carry on with these frivolous things all your lives, are you? You have to go further. And where have you to go? To the witness state. You must go to the witness state. Unless and until you witness the whole thing, you do not gain. And how do you witness? By seeing the futility of these kind of angularities you have got. Just witness the drama. Just witness yourself. Just as an actor. Just see these things are happening, all right. So, why should you worry about these things? You should love other person. You should be in a loving mood and a happy and joyous mood. You should not worry as to what is going to happen to yourself or to others. Witness the whole play as a detached person. You go on witnessing it, and the way it develops, you will be a very lovable person having collectivity. Of course, this witness state can be also hampered by some people who are egoistical. We have in Sahaja Yoga some 3-4 people who will remain egoistical whatever I may try, I think now. See, they are very difficult people. They are unpopular, no one likes them, sort of people. They don't understand that collectivity is important. They find faults with everybody, but not with themselves. They go on like that. Sometimes they improve a little, again they go down. But we have to witness all of them. It never justifies your behavior. I said, supposing somebody is like that, take an XYZ is like that, it's difficult. He doesn't have collectivity. Say, position is like that. You see? So now what should be your attitude? Should you get affected by that? Not at all, if you are a witness. Should you get enamored by that or caught by that or become like that? Not at all, because you are a collective being. What is the third thing you can do? Can you tell me? With such a difficult person, what will you do with such a person? What should we do with such a person? If there is a difficult person with us, there are some people who hate. They hate such a person if he's there. We cannot perfect. We are not supposed to perfect. Are we perfect? Then what should we do? Huh? Yes, that's true. We should love, but sometimes he may misunderstand your love. Not only that, but he might become more sort of aggressive because he takes your love for granted. What should the Sahaja Yogis do? Yes, that's one of them. It's very simple, very close to you, which you forget. What? Work on him, Mother. All right, but still simpler. Huh? What is it? What do you mean Banda? That's the even simpler than that. Ignore it. That's your human style, not Sahaja Yogi style. Huh? Tell him. That's again human. Everybody does that. What is the speciality of Sahaja Yogis? Now Gavin is using his brain. Use your heart. Pray to you, Mother, that everything's Huh? all right. Pray to you that everything's all right. That's it. That's it, she said it. Leave it to me. She said it. That's how Linda has achieved so much. Leave it to me. If you believe in me, then don't worry. Leave it to me. Whatever I say, how to treat that person, just listen to me. Leave it to me. If I'm available, you can tell. But leave it to me. I know everything. Just leave it to me. And it can be worked out. That's simple as that.
Sahaja Yoga is very simple, made easy. Absolutely made easy. But still, we trust ourselves more, isn't it, than the divine. That's what everybody else does. But for Sahaja Yogi, it is important that leave it to me. I know how to manage. I know how to punish, and also I know how to save, and I know how to love. So leave it to me. You may write a letter to me also, which I may never read. Doesn't matter. You may pray. That's the best way. Things work out better. Where is Peter? Has he come? I'm afraid, Mother, I forgot beetle leaves and he's gone to get them from Pam's house. He's gone to Pam's house. Yeah, the beetle leaves you asked for. All right. It's all right, forget it. If there are no beetle leaves, doesn't matter. There are so many other leaves here which can be used. In India, it's all right, beetle leaves. Why in England? Maple are the best. I love the maple. You have maple here? This here? Look at these are beautiful ones, aren't they? I love them. Your maple trees are beautiful. So, now how do we make ourselves all right with this guilt business? Feeling guilt. First of all, let us see the people. That's the main problem, I think, is of feeling guilty. When you start witnessing yourself, you start seeing how your mind becomes subtler and subtler as far as the guilt is concerned. First it will start guilt, oh, I should not have said this to someone, or all that starts. By that, actually the another person does not know that you have said something harsh. But you just think that, oh, I should not have said this or said that. And you create a barrier. So, if you witness that this is my mind which is playing a trick on me and just trying to cut me off from that person, many relations break only because of feeling guilty about things. If you could get over this understanding that never keep anything in the mind about a person, no reservations, then you will be surprised there won't be any guilt in your mind. All the time your mind is pouring these ideas into your head. You go on denying them. They will become subtler and subtler. It will go up to this limit. Like, oh, I should not have done this to mother. It comes to that point. The other way of the thing is praying to mother and feeling guilty about it. I should not have put my feet towards her. Oh God, I've taken her shawl. I should not have done this. I should have done that. These things are not childlike. You have to be childlike, innocent. Nothing is important. Nothing is important than your love. When you are not doing it deliberately. If something is done by mistake, you should not feel bad. For example, I told Pamela at a very subtler level that she can use my bed after 3 days. I mean, she has been using the next day all these years. Nothing happened. But I'm supposed to tell her this. Because there are ganas who are waiting there and they may harm you. But Indians, if they do this, then they are really harmed immediately. Like Mrs. Pradhan, she was thrown out of her bed thrice. She didn't know what was happening. She was fast asleep. She was thrown out. Then she got up and got onto the bed. Again she was thrown out. Then third time she was again on the ground. I said, what is happening here? She said, I don't know, somebody is throwing me out. I said, oh God, that was my bed. You slept in my bed. I'm sorry, I said. Now you come and sleep here. Then she says, now I'm not going to sleep on that bed, mother, because you have slept on that bed. I'm going to sleep on the ground. But they know. Indians know these things. They understand the auspiciousness. And when they cross it, they are more punished than you people are. Very badly punished. Because you are innocent. You don't know about it. But I have to tell you that you do it like this. Now, if something has happened, then if I say, oh, you should have done it, then immediately the guilt falls on you.
So normally I take proper care to tell you before it starts, so that at least it doesn't have the after effects. Because I don't want that you should unnecessarily bother about useless things. These things become important when you have the knowledge of it. This is what is so great about divine. You see, supposing you put your hand in the flame, you'll burn, isn't it? But after getting realization, it's just the other way around. If you commit mistakes and you do not know about it, then you are not harmed. But knowing if you do something, if you know and you forget, then you may be harmed. Thus you will realize that there is the divine hand which is guiding you and looking after you. Unless and until you learn how to witness the thing, you can never enjoy life. So your witness state must be improved. Now what goes against witness state in the West? We'll see the Western point of view. The first of them is that we have not heard of Krishna very much before. I mean, many people never must have known about him. So we are more identified with Christ. There cannot be like that in Sahaja Yoga. You have to be identified equally with everything. You cannot be identified with your eyes more than your nose, can we? I mean, we need both of them. We can't do away with any one of them. It's like that. So everybody is equally important and harmonizing, and they are just one. They are a unity. We cannot understand that unity because we are not perfect ourselves. And we have never seen such unity in life. I mean, no two persons in this world I have seen who are that united so far, as all these persons are united within themselves. So, if such a unity is existing between them, if you try to disunite them, they themselves get angry. They don't like it. It's like if you try to pull your hair, the head doesn't like it, the body doesn't like it, no one likes it. In the same way, they don't like it at all. And both of them get angry. You must understand them in their right perspective. In the West, people have not realized much about Krishna, nor do they respect him as much as they respect Christ. But Christ doesn't like it. That's why you catch on Agya, a combination fixing. And also Vishuddhi is catching. Vishuddhi Agya catch is the worst thing I feel sometimes. Because in between these two lies the heart. You can imagine what a granthi it would be in the heart. So you have to develop that love for Krishna and understanding about it. Anybody, anything says against Krishna, they are saying against me. I know for definite it is me only. Anybody anything says against Muhammad, I will stand up and I'll really be angry and furious. If they say against me as I am today, I may not so much. Because they don't know about the other person. So you have to understand that you have to be united. Now those who have been Hare Krishna people, they don't want to hear about Christ. Their guru has told them don't worry about Christ, so they don't want to hear about Christ. There's another type who don't want to hear about, say, Muhammad. But Sahaja Yogis must know that we must develop the proper understanding of Krishna if you have to have this. Now you must know that he is the primordial being. He is the one who is the whole. You have to become one with him. He is the complete awareness, the chitta, complete. Now we have to become one with him. So first of all, collectivity has to be developed. Another reason why Christian nations are ego-oriented, because they have no sense of collectivity within themselves. They are very individualistic, you see. They must have their own bathrooms, their rooms painted.
I'm told the Warwick Road people are very busy painting their rooms and things. I mean, this is my daughter, this is my sister, this is my wife, this is my husband, my, goes on, morning till. There's no sharing at all. Collectivity is very poor. They can't understand that we can share everything with each other. And when it comes to sharing with such people, it happens that they spoil. For example, you call people or you give them something that belongs to another person, they'll spoil it. On the contrary, those who are people who are collective, when they go to somebody's house, or if they have somebody else's things, they'll be more careful about that than their own. Like Patricia has been asking that, mother, you come and stay in my house because you want to shift from your house, will be a good idea. When my grandchildren were here, we didn't want to go there because they may spoil her house. Then I mean now, you see, sort of there's a hesitation, thinking that we should not spoil her house. I mean, if we are living in this house, we are spoiling it already. We don't want to spoil that house. You see, this kind of a feeling should be, by going to somebody, you should not spoil. But if you go there, for example, now we are in, say, Pamila's house. Do we understand how should we live in that house? I've already seen 3-4 things broken there. Why? Because we have no collectivity, the understanding that we should not look after our things. You see, we look after our things more, and that we don't look after others' things. I tell you, if you start giving up looking after your own things, you start looking after others' things. If you have to grow in Sahaja Yoga, first thing is we must grow in collectivity. We are worried more about our feelings. If somebody says something to us, we'll go and beat that person. But we don't mind about the feelings of others. Then collectivity is less. And this is one of the drawbacks. I think the ego developed in this country more, much more, because there was no existence of Krishna felt at that time. If people had felt his existence, they would never have gone that far, because they should know that we are part and parcel of the whole, and we have our own limitations. We cannot go beyond that. He is there, we have to achieve that. Why? Because Indians were not conscious of Christ. They went on with their karma theories, that those who are suffering have to suffer, and those who have to do this like that. And they said that yes, those are who are born Brahmins. They thought, oh, we are higher people, and these people have to suffer. In any way, both amounts to ego. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயின்
எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களின் தியானத்தின் ஆழத்தை எங்களுக்கு உணர வைத்து அதன் மூலம் முழுமையை உணர வைத்ததற்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.